ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மான்வாவோட 13வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 12 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் பிளேயர் டவுனில் ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த எங்கே இருக்க ஃபீலிங் இது வேற லெவலில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மிசோகிம் கூட ஒரு கேட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருப்பான். அப்புறம் நம்ம மிசோகிமோ நம்ம ஹீரோவை பற்றி ஜின்ஹோ ஜோ அப்படிங்கிற ஒரு எஸ் ரேங்க் பிளேயர் கிட்ட ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பா. அந்த ஜின்ஹோவும் ஓ அப்படியா அவனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஜாம்சில் ஸ்டேஷன்ல இருக்க ட்ரைனிங் கிரவுண்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மிசோகிம் எனக்கு போன் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப மிசோகிமோ நீ ஃப்ரீயா இருந்தா அப்படின்னா இப்ப ரீசெண்டா அப்பியர் ஆன கேட்ஸை பத்தி பேசணும், அதை பத்தி பேசலாமா? எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ஜூனின் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல 7 புது கேட்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. எனக்கு கிடைச்ச நியூஸ் எல்லாம் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அவனோட போனை பாக்குறான். மிசோகிமோ பொறுமையாவே பாரு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அந்த நியூஸை பார்த்தா அதுல டாக் ஆஃப் ஹெல் அப்படிங்கிற மான்ஸ்டர் இருக்கு. நம்ம ஹீரோவும் ஆஹா சூப்பரு, எனக்கு கிடைச்ச புது ஸ்கில்லை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஏஜ் ஆஃப் த நைட்ஸ் அண்ட் உல்ஃப் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண அப்படின்னா என்னோட ஹெல்த் ரெக்கவர் ஆகும், அப்புறம் ரீஜெனரேஷன் ஸ்பீடே ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உல்ஃப் அப்படி இல்லைனா டாக் டைப்ல இருக்க மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாது அந்த ப்ளூ மூன் ஸ்டோன் இருக்கிறதுனால ஸ்டன் ஆயிரும். அது மட்டும் இல்லாம மூன் எப்ப அப்பியர் ஆகுதோ அப்ப அந்த மான்ஸ்டரால நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண முடியாது. நம்ம ஹீரோவும் மிசோகிம் நான் அந்த நியூஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், நீ சீக்கிரமா அதுக்கான வேலை ஆரம்பி அப்படிங்கிறான். மிசோகிமோ சரி ஓகே நான் சீக்கிரமாவே உனக்கு திரும்ப கூப்பிடுறேன் அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் எனக்கு புரியல எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சாரி கேப்டன் நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அப்படிங்கிறான். இது யாருன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு டஞ்சனுக்கு போயிருப்பான்ல அந்த ரைட்ல வந்த கேப்டன். அவரும் என்னது கேப்டனா, டே சியோன்ஜோஷின் நீ ஒன்னும் என்னோட பார்ட்டியில இல்ல, அது மட்டும் இல்லாம நீ இப்போ ஒரு செலிபிரிட்டி, நீ போய் என்ன கேப்டன் கூப்பிடலாமா, என் பேரை சொல்லியே கூப்பிடு, டே கியூங் தான் என்னோட பேரு அப்படிங்கிறான். நாம வந்து கேப்டன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோவும் கேப்டன் என்னது நான் செலிபிரிட்டியா, அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம கேப்டனும் உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா அவனுங்க போன் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் எனக்கு யாரு போன் பண்ண போறாங்க அப்படிங்கிறான். அப்ப கேப்டனும் டேய் நீயே பாரு அப்படின்னு அவரோட போனை காட்டிட்டு இந்த பிளேயர் மேகசின்ல இப்போ நீ தான் ட்ரெண்டிங்கே, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம கேப்டனும் டேய் உன்னோட போனை எடுத்து யாராவது கால் பண்ணிக்கிறாங்களான்னு செக் பண்ணு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவசரமா அவன் போனை எடுத்துட்டு எந்த முட்டாள் இதை பப்ளிஷ் பண்ணது, இந்த நியூஸை என்னோட அனுமதி இல்லாம எவன்டா பப்ளிஷ் பண்ணது, எவனா வேணா இருக்கட்டும் மவனை நீ மட்டும் என் கையில கிடைச்ச செத்த அப்படின்னு அவன் போன் எடுத்து பார்த்தா போன் மேல போனா வருது. நம்ம கேப்டனும் என்னடா இத்தனை போன் வருது, உன்னை நிறைய பேர் ரீச் பண்ண பாக்குறாங்களாட்டங்குதே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆஹா இருக்கிற பிரச்சனையில இது வேறயா, சரி இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன், கேப்டன் உங்களை எதுக்கு கூப்பிட்டனோ அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். கேப்டனும் ஓ அப்படியா சரி இந்தா அப்படின்னு ஒரு பேக் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் உங்களுக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது பத்தாதே அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு இதை ஃப்ரீயா கூட கொடுக்குறேன், இதெல்லாம் என்னோட ஓல்டு ஆர்டிஃபேக்ட், இதை வச்சு நீ என்ன பண்ண போற, புதுசாவே வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே அதுவா கேப்டன், அது நான் இந்த ஹிஸ்டரியை அட்மையர் பண்ணி இந்த லெகசியை நான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் ஷாக்ல என்னது ஹிஸ்டரியா, டேய் யாரடா ஏமாத்த பாக்குற அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் என்ன நம்புங்க நான் ஹிஸ்டரி தான் காப்பாத்த பாக்குறேன் அப்படின்ட்டு இதை இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அதிக நாள் யூஸ் பண்ண ஒரு ஆர்டிஃபேக்டோட அப்சார்ப்ஷன் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும், இதை எப்பரா வெளியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் டேய் உண்மையாவே உனக்கு ஹிஸ்டரி மேல அவ்வளவு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு லேடியும் சாரி நான் லேட்டா வந்துட்டேன், பார்க்கிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு, நாம இப்ப அப்ரைசலை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கேப்டன் இவங்க அப்ரைசல் பண்றவங்க நம்ம டீலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறான். அப்ப கேப்டனும் நம்ம டீல் போட்ட மாதிரியே இதெல்லாம் நீ வாங்கிக்க போறியா, நீ ரொம்ப நியாயமாகறடா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஐயோ கேப்டன் நீங்க தான் பாவம், என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியலையே அப்படிங்கிறான். அப்போ அந்த லேடியும் அங்க இருக்க எல்லா ஆர்டிஃபேக்டையும் அப்ரைசல் பண்ணிட்டு ஒரு வழியா முடிஞ்சிச்சு சார், இந்த ஆர்டிஃபேக்டை நீங்க உங்களோட டீல் படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது உங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபேரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். கேப்டனும் ஆஹா இதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, சரி ஃபைனலா நம்ம டீலுக்கு முன்னாடி இதை
ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு அவரோட ஸ்வாட் எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் இந்தா கேப்டனே இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறான். கேப்டனும் நீ என்னோட ஸ்வாட் ஸ்கில்ல பார்த்து அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு எனது நானா கேப்டன் என்னால உங்களுக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம கேப்டனும் டேய் இதோட நிறுத்திக்கா, நான் இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு உன்னை பார்த்தோட்டு தான் எனக்கு புரிய வந்துச்சு. நான் இப்ப உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 பேர்த்திட்ட கேட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஐயோ கேப்டன் நீங்க சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்களாட்டங்குதே அப்படின்ட்டு இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணட்டும், இது மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பார்த்தா தேவையில்லாம கோர்த்து விட்டாரு. சரி கேப்டன் நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்வாட் ஸ்கில்லும் எனக்கு முன்னாடி ஷோ பண்ணுங்க அப்படிங்கிறான். நம்ம கேப்டனும் ஆரம்பிச்சுட்டா போச்சு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஏமா அப்ரைசரு எனக்கு பின்னாடி வந்து நின்னுக்கா, இல்லனா உனக்கு ஒரு சில பிரச்சனைகளை வரலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த அப்ரைசல் பண்றீங்களும் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டாங்க. நம்ம கேப்டனும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அவரு கத்துக்கிட்ட மொத்த ஷார்ட்ஸ்மேன் ஸ்கில்லையும் நம்ம ஹீரோ முன்னாடி காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் சூப்பர், இவர் அந்த லாஸ்ட் டஞ்சன்ல இருந்ததை விட இப்ப பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கிறான். அப்ப அந்த அப்ரைசல் பண்ணோம் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் அவர் அந்த டஞ்சன் ரைடுக்கு அப்புறம் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துருப்பாரு போல, ஆனா இது சரியில்லையே அப்படிங்கிறான். நம்ம கேப்டனையும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, காத்துலயே சுத்தி சுத்தி விளையாடுறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப நம்ம கேப்டனும் எதுக்குடா கூப்பிடுற, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஷார்ட் ஸ்கில்லையும் உன் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டேன், இதுக்கு மேலேயும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் அது இல்ல உங்களோட லெஃப்ட் கையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். நம்ம கேப்டனும் ஷாக் ஆயிட்டு ஆமா அது உனக்கு எப்படா தெரியும், இத பத்தி நான் யாருக்கிட்டையுமே சொல்லி அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் அதுவா, நீங்க ஸ்வாட ஸ்விங் பண்ணோட்டி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்கில்ல பண்ணி முடிச்ச உடனே உங்களோட ரைட் ஹேண்டுக்கு அந்த ஸ்வாட மாத்திக்கிறீங்க, அதனாலதான் உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண அப்படிங்கிறான். கேப்டன்லாம் ஷாக்லயே என்னது ப்ரெடிக்ட் பண்ணினியா, யாரு சாமி நீ அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆமா நீ சொல்றது ரைட்டு, என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தானே நினைச்சேன் அப்படின்ட்டு நான் அந்த டஞ்சன் ரைடுக்கு அப்புறம் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்தேன், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில டஞ்சன் ரைடுக்கும் போனேன், அதுல ஏற்பட்ட நிறைய அட்டாக்கு என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஏற்பட்டுச்சு, நான் என்னோட கையில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாடி கூட அதை என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியல, இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுனும் தெரியல அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இதை என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். கேப்டனும் இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் கேப்டன் இந்த ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்கும், இதை கியூர் பண்றது ஈஸி தான், அதுக்கு நீங்க சீக்கிரமா பண்ற ஸ்கில்ல விட்டுட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களோட ஸ்வாட பிடிச்சி உங்க பிரீத்திங்லயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, எனக்கு தெரியும் இது சேஞ்ச் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் உங்களோட ஸ்வாட பிடிக்கும் போது இந்த ஃபிங்கர் மூலியமா பிரஷர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்ப அந்த அப்ரைசல் பண்ண வந்த பொண்ணும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இவனுங்க என்ன கருமத்தரா பண்றானுங்க, யாரா இந்த பைத்தியக்காரனுங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோவையும் கேப்டனையும் பார்த்து அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு யாரா இந்த பைத்தியக்காரனுங்க என்னத்தரா பண்றானுங்க அப்படின்னு ஷாக்லயே கிளம்பிட்டாங்க, இல்ல தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிட்டு 100 மில்லியன் யுவானுக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் கிடைச்சது நல்ல டீல் தான், இதுல இருந்து எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டுக்காக நான் இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா கூட தப்பு இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம கேப்டனும் நான் புது ஸ்வாட் ஸ்கில் கத்து கொடுத்ததுல ரொம்பவே ஹாப்பி, ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, அந்த அப்ரைசல் லேடி அவங்க ஏன் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பும் போது அவங்களோட ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க, சரி ஒருவேளை டயர்டா இருப்பாங்க போல, இப்ப நான் வேற சீக்கிரமா இங்க இருக்க ஆர்டிஃபேக்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணணும், அதுவும் நெக்ஸ்ட் கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும், சரி மிசோகிமுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவனோட போனை எடுத்துட்டு ரோட்டை பார்க்கல. நம்ம ஹீரோவும் திரும்பி என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட காருக்கு முன்னாடி ஒரு தடிமாடு நின்று எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக்லயே ஐயோ சாரிங்க, நான் ஏதோ கொஞ்சம் கவனம் இல்லாம உங்க மேல விட வந்துட்டேன், உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த குண்டனும் நீ ஃபைனலா வந்துட்டியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது ஃபைனலா வந்துட்டியா, எனக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, யாரையா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த குண்டனும் டே நீ உன்னோட காரை விட்டு வெளியே வாடா அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் யோ நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த குண்டம் கூட வந்த இன்னொருத்தனும் இந்த மாதிரி முட்டாளுங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுல தப்பே இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இது என்னடா சத்தம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த குண்டனும் ஏதோ வழிப்பறி கும்பலாட்டங்குது, அவன் கையில ஃபயர் பவரை யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட
என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீ வெளியே வாடா அப்படிங்கிறான். அப்புறம் இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.